Welcome to e-learning class for the subject of heat power engineering, unit number 3. Today we are going to see the topics of air compressor, chapter 1 in unit 3. An air compressor is a machine used to compress the air and raise to its pressure. அதாவது குறைந்த அழுத்தத்தில் உள்ள காற்றை அதிக அழுத்தத்துக்கு மாற்ற பயன்படக்கூடிய ஒரு மிஷினத்தை கம்ப்ரஸர்னு சொல்கிறோம். The air compressor sucks air from the atmosphere, compresses it, and then delivers the air under a high pressure to a storage vessel. இந்த ஏர் கம்ப்ரஸர் பார்த்திங்கன்னா அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய லோ ப்ரெஷர் ஏரை உள்வாங்கி அதை கம்ப்ரஸ் பண்ணி ஹை ப்ரெஷருக்கு மாற்றக்கூடியது. தென் ஹை ப்ரெஷருக்கு மாற்றின ஏரை ஸ்டோரேஜ் வெசலுக்கு அனுப்பி அங்கே நம்ம ஹை ப்ரெஷர் ஏரை ஸ்டோர் பண்ணுறோம். இட் இஸ் டிரைவன் பை ஏ ப்ரைம் மூவர். இங்கே ப்ரைம் மூவர் பார்த்திங்கன்னா ஒரு எலக்ட்ரிக் மோட்டர் மூலமாக அந்த ஏர் கம்ப்ரஸர் ரன் ஆகுது. இட் கன்வெர்ட்ஸ் மெக்கானிக்கல் எனர்ஜி இன்டு ப்ரெஷர் எனர்ஜி. இது பார்த்திங்கன்னா ஒரு இயந்திர ஆற்றலை அழுத்த ஆற்றலாக மாற்றக்கூடிய ஒரு மிஷினு. இந்த கம்ப்ரஸ்டு ஏர் நம்ம எந்தெந்த ஏரியாவில் பயன்படுது அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா இட் இஸ் யூஸ்டு இன் கேஸ் டர்பைன் அண்ட் ப்ரொபல்ஷன் யூனிட்ஸ். இது கேஸ் டர்பைனில் அதே மாதிரி ப்ரொபல்ஷன் யூனிட்ஸ் ராக்கெட்ஸில் இந்த கம்ப்ரஸ்டு ஏரை பயன்படுத்துகிறோம். இட் இஸ் யூஸ்டு இன் நுமேட்டிக் டூல்ஸ் ஃபார் காங்க்ரீட் பிரேக்கிங், ராக் ட்ரில்லிங், சிப்பிங், ரிவட்டிங். அதாவது காங்க்ரீட் பிரேக்கிங், காங்க்ரீட் உடைக்கிறதுக்கு, அதே மாதிரி பாறையில் துளையிறது, சிப்பிங், ரிவட்டிங். இந்த ப்ராசஸை நுமேட்டிக் டூல்ஸ் பயன்படுத்தி நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த நுமேட்டிக் டூல்ஸில் பார்த்திங்கன்னா மெயினாக கம்ப்ரஸ்டு ஏர் யூஸ் ஆகுது. இட் இஸ் யூஸ்டு ரோட்டரி டைப் நுமேட்டிக் டூல்ஸ், அதாவது ட்ரில்லிங், கிரைண்டிங், ஹேமரிங். இந்த ப்ராசஸில் எல்லாமே பார்த்திங்கன்னா பயன்படக்கூடிய நுமேட்டிக் டூல்ஸில் நம்ம கம்ப்ரஸ்டு ஏர் யூஸ் பண்ணுறோம். இட் இஸ் யூஸ்டு ஃபார் க்ளீனிங் பர்பஸ். அதாவது ஒரு பெட்ரோல் என்ஜினில் இருக்கக்கூடிய ஸ்பார்க் ப்ளக் நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். இது ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள். நுமேட்டிக் லிஃப்ட்டு, அதேமாதிரி எலிவேட்டர், இதில் எல்லாம் கம்ப்ரஸ்டு ஏர் யூஸ் பண்ணுறோம். தென் சிக்ஸ்த் ஒன் பார்த்தீங்கன்னா இட் இஸ் யூஸ்டு an atomizer in paint spray and insecticide spray guns. இந்த பெயிண்ட் ஸ்ப்ரேவில் பயன்படக்கூடிய ஆட்டோமைசரில் நம்ம கம்ப்ரஸ்டு ஏர் யூஸ் பண்ணுறோம் ஃபார் பெயிண்டிங் பர்பஸ். ஃபைல் டிரைவர்ஸ், எக்ஸ்ட்ராக்டரு, காங்க்ரீட் வைப்ரேட்டர், இதில் எல்லாம் கம்ப்ரஸ்டு ஏரை நம்ம யூஸ் பண்ணுறோம். அதேமாரி ரயில்வேஸில் ஏர் ஆப்ரேட்டட் பிரேக்கில் கம்ப்ரஸ்டு ஏர் யூஸ் ஆகுது. அதேமாதிரி ஹெவி வெஹிக்கிள்ஸ், பஸ்ஸஸ், லாரிஸில் இருக்கக்கூடிய ஏர் ஆப்ரேட்டட் பிரேக்கில் மேஜராக நம்ம கம்ப்ரஸ்டு ஏர் யூஸ் பண்ணுறோம். அயன் கேஸ்டிங்ஸ் பார்த்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய இந்த ரஸ்டியெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்காக சாண்ட் பிளாஸ்டிங் ஆப்ரேஷன் ஒரு ஆப்ரேஷனை பயன்படுத்துகிறோம். அந்த ஆப்ரேஷனில் மேஜராக கம்ப்ரஸ்டு ஏர் யூஸ் ஆகுது. இட் இஸ் யூஸ்டு ஃபார் பிளாஸ்ட் ஃபர்னஸஸ் அண்ட் ஏர் ஆப்ரேட்டட் செக்கு, அதேமாரி ஃபர்னஸ்ல எல்லாம் நம்ம கம்ப்ரஸ்டு ஏர் யூஸ் பண்ணுறோம். 11th ஒன் பார்த்திங்கன்னா கம்ப்ரஸ்டு ஏர் இஸ் யூஸ்டு ஃபார் ஸ்டார்டிங் ஐசி என்ஜின்ஸ் அண்ட் ஆல்சோ சூப்பர் சார்ஜிங் தம். அதாவது சூப்பர் சார்ஜிங் ஆஃப் ஐசி என்ஜின்ஸ், அதேமாதிரி ஐசி என்ஜினை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இதில் எல்லாமே நம்ம கம்ப்ரஸ்டு ஏர் யூஸ் பண்ணுறோம். ஃபார் பம்பிங் வாட்டர் ஃப்ரம் டீப் வெல், அதாவது நிலத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய அந்த வாட்டர் லிஃப்ட் பண்ணுறதுக்காக வேண்டி, அதாவது இந்த ஜெட் பம்பில் மேஜராக கம்ப்ரஸ்டு ஏரை யூஸ் பண்ணி இந்த ஜெட் பம்ப் ஆப்ரேட் ஆகுது. இந்த ஜெட் பம்ப் மூலமாக நம்ம டீப் வெல்லில் இருக்கக்கூடிய வாட்டரை வெளியில் கொண்டு வரோம். அடுத்தது பார்த்திங்கன்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஏர் கம்ப்ரஸர் நம்ம எப்படி கிளாஸிஃபை பண்ணுறோம். அக்கார்டிங் டு த டிசைன் அண்ட் பிரின்சிபல் ஆஃப் ஆப்ரேஷனை பொறுத்து இதை ரெசிப்ரோகேட்டிங் கம்ப்ரஸர் அண்டு ரோட்டரி கம்ப்ரஸர்னு 2 வகையாக கிளாஸிஃபை பண்ணுறோம். அதேமாரி அக்கார்டிங் டு த நம்பர் ஆஃப் ஸ்டேஜஸ், சிங்கிள் ஸ்டேஜ் கம்ப்ரஸர், மல்டி ஸ்டேஜ் கம்ப்ரஸர். அக்கார்டிங் டு த ப்ரெஷர் லிமிட்டை பொறுத்து இது லோ ப்ரெஷர் கம்ப்ரஸர், மீடியம் ப்ரெஷர் கம்ப்ரஸர் அண்ட் தென் ஹை ப்ரெஷர் கம்ப்ரஸர்னு 3 வகைப்படுத்துகிறோம். இந்த லோ ப்ரெஷர் கம்ப்ரஸரில் பார்த்திங்கன்னா டெலிவரி ப்ரெஷர் 10க்கு குறைவாக இருக்குது. அதேமாதிரி மீடியம் ப்ரெஷர் கம்ப்ரஸரில் பார்த்திங்கன்னா டெலிவரி ப்ரெஷர் 10 bar to 80 bar இருக்குது. ஹை ப்ரெஷர் கம்ப்ரஸரில் இதுக்கு டெலிவரி ஆகக்கூடிய ஏர் ப்ரெஷர் பார்த்திங்கன்னா
80 பார்லேருந்து 100 பார் வரைக்கும் இருக்குது. ஃபோர்த் ஒன் பேஸ்ட் ஆன் கெப்பாசிட்டி பொறுத்து இதை வந்து நம்ம 3 வகைப்படுத்துகிறோம். அதாவது 0.15 மீட்டர் கியூப் பர் செகண்ட் கம்ப்ரஸ்டு ஏரை டெலிவர் பண்ணக்கூடிய கம்ப்ரஸர் எல்லாம் லோ கெப்பாசிட்டி கம்ப்ரஸர்னு சொல்கிறோம். அதேமாதிரி 5 மீட்டர் கியூப் பர் செகண்ட் கம்ப்ரஸ்டு ஏர் டெலிவர் பண்ணக்கூடிய கம்ப்ரஸரை மீடியம் கெப்பாசிட்டி கம்ப்ரஸர்னு சொல்கிறோம். இந்த 5 மீட்டர் கியூப் பர் செகண்டுக்கு மேலே வந்து டெலிவரி பண்ண கம்ப்ரஸ்டு ஏரை டெலிவரி பண்ணக்கூடிய கம்ப்ரஸரை ஹை கெப்பாசிட்டி கம்ப்ரஸர்னு சொல்கிறோம். ஃபிஃப்த்து ஒன்று பார்த்தீங்கன்னா அக்கார்டிங் டு த மெத்தட் ஆஃப் கூலிங், இந்த கம்ப்ரஸரை கூல் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஏர் கூல்டு கம்ப்ரஸர் அதே மாதிரி வாட்டர் கூல்டு கம்ப்ரஸர்னு 2 வகைப்படுத்துகிறோம். அடுத்தது ஒர்க்கிங் பிரின்சிபல் ஆஃப் ஏர் கம்ப்ரஸர். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைம் மூவர் ஒரு கம்ப்ரஸரோட டைரெக்டாக கப்பிள் பண்ணிக்குது. இந்த லோ ப்ரெஷரில் பார்த்தீங்கன்னா அந்த டாப்பில் இருக்கிற பார்த்தீங்கன்னா அந்த டயக்ராமில் என்ட்ராகுது லோ ப்ரெஷர் ஏர். இந்த பாட்டம் சைடு பார்த்தீங்கன்னா ஹை ப்ரெஷர் ஏர் வந்து டெலிவரி ஆகுது. இந்த கம்ப்ரஷன் ப்ராசஸ் ரெக்யர்ஸ் ஒர்க் இன்புட். இந்த கம்ப்ரஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க் வந்து தேவைப்படுது. இதுக்கு வந்து நம்ம ஒரு ப்ரைம் மூவரை யூஸ் பண்ணுறோம். ஜெனரலாக பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைம் மூவர் வந்து ஒரு எலக்ட்ரிக் மோட்டார் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஏர் ஃப்ரம் அட்மாஸ்பியர் என்டர்ஸ் இன்டு த கம்ப்ரஸர். அதாவது அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய ஏர் பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸருக்குள்ளார என்டர் ஆகுது. தென் இட் இஸ் கம்ப்ரஸ்டு டு ஏ ஹை ப்ரெஷர். அந்த ஏரை வந்து ஹை ப்ரெஷருக்கு வந்து கம்ப்ரஸ் பண்ணுறோம். தென் திஸ் ஹை ப்ரெஷர் ஏர் இஸ் டெலிவர்ட் டு ஏ ஸ்டோரேஜ் வெசல். இப்படி டெலிவரி ஆகக்கூடிய அந்த ஹை ப்ரெஷர் ஏரை வந்து நம்ம ஒரு ஸ்டோரேஜ் வெசலில் வந்து ஸ்டோர் பண்ணுறோம். தென் ஸ்டோரேஜ் வெசலில் இருக்கக்கூடிய அந்த கம்ப்ரஸ்டு ஏரை வந்து ஒரு பைப்லைன் மூலமாக தேவைப்பட்ட இடத்துக்கு வந்து நம்ம வந்து எடுத்துகிட்டு போகிறோம். இது பார்த்திங்கன்னா ரெசிப்ரோகேட்டிங் ஏர் கம்ப்ரஸர் அது வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா சக்ஷன் பைப்பு டெலிவரி பைப் டாப்பில் இந்த டயக்ராமில் டாப்பில் இருக்குது பார்த்தீங்கன்னா அதில் லெஃப்ட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா சக்ஷன் பைப்பு. இந்த டெலிவரி சைடில் பார்த்தீங்கன்னா டெலிவரி பைப்பு. இந்த சக்ஷன் சைடில் இருக்கக்கூடிய வால்வு வந்து சக்ஷன் வால்வ்னு சொல்கிறோம். அதேமாதிரி டெலிவரி லைனில் இருக்கக்கூடிய வால்வு வந்து டெலிவரி லைன்னு சொல்கிறோம். இந்த சிலிண்டரில் வந்து ஒரு பிஸ்டன் கனெக்டிங் ராடு மூலமாக ஒரு கிராங்க் ஷாஃப்டோடு இணைக்கப்பட்டிருக்குது. இந்த பிஸ்டன் பார்த்தீங்கன்னா அந்த சிலிண்டருக்குள்ளார அப் அண்ட் டவுன் வந்து ரெசிப்ரோகேட் ஆகுது. அதனால் இது வந்து ரெசிப்ரோகேட்டிங் கம்ப்ரஷர்னு சொல்கிறோம். இந்த பிஸ்டனுடைய மேலே மூவ் ஆகும்போது அது வந்து டாப் டெட் சென்டர்னு சொல்கிறோம். அதே மாதிரி இதனுடைய பாட்டம் எக்ஸ்ட்ரீம் பொசிஷனில் பார்த்தீங்கன்னா பாட்டம் டெட் சென்டர்னு சொல்கிறோம். இப்போ பிஸ்டன் வந்து டாப் டெட் சென்டர்லேருந்து பாட்டம் டெட் சென்டருக்கு மூவ் ஆகும்போது சிலிண்டருக்குள்ளார வந்து ஒரு வேக்யூம் கிரியேட் ஆகுது. அதனால் அட்மாஸ்பியரிக் ஏர் வந்து ரஷஸ் இன்டு த சிலிண்டர் த்ரோ த சக்ஷன் வால் ஓப்பன் ஆகி அதன் மூலமாக வந்து அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய ஏர் பார்த்திங்கன்னா சிலிண்டருக்குள்ளார வரும். தென் எகெயின் பார்த்திங்கன்னா இந்த சிலிண்டர் வந்து இந்த பிஸ்டன் பாட்டம் டெட் சென்டர்லேருந்து மேலே ட்ராவல் ஆகும்போது டாப் டெட் சென்டர் நோக்கி ட்ராவல் ஆகும்போது உள்ளார சக்ஷன் வால் மூலமாக உள்ளார வந்த ஏர் பார்த்திங்கன்னா கம்ப்ரஸ் ஆகும். இப்போ இது மேலே டாப் டெட் சென்டருக்கு மூவ் ஆகும்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதனுடைய ப்ரெஷர் பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. இப்போ அதனுடைய எக்ஸ்ட்ரீம் பொசிஷனில் பார்த்திங்கன்னா இந்த டெலிவரி வால் வந்து ஓப்பன் ஆகி இந்த டெலிவரி பைப் மூலமாக இந்த கம்ப்ரஸ் செய்யப்பட்ட ஏர் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டோரேஜ் வெசலுக்கு ஒரு பைப்லைன் மூலமாக எடுத்துகிட்டு போய் அங்கே வந்து ஸ்டோர் ஆகுது. அடுத்து பார்த்திங்கன்னா கம்ப்ரஷன் ப்ராசஸ். இந்த ஏரை வந்து நம்ம என்னென்ன மெத்தடில் வந்து என்னென்ன ப்ராசஸ் மூலமாக வந்து கம்ப்ரஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 3 டைப். நம்பர் 1 பார்த்திங்கன்னா ஐசென்ட்ரோபிக் ஆர் அடியபேட்டிக் கம்ப்ரஷன் மூலமாக ஏரை கம்ப்ரஸ் பண்ணுறோம். நம்பர் 2 பாலிட்ரோபிக் கம்ப்ரஷன் மூலமாக ஏரை வந்து கம்ப்ரஸ் பண்ணுறோம். தேர்ட் ஒன் ஐசோதெர்மல் கம்ப்ரஷன் மூலமாக நம்ம வந்து ஏரை வந்து கம்ப்ரஸ் பண்ணுறோம். இந்த அடியபேட்டிக் ப்ராசஸ், பாலிட்ரோபிக் ப்ராசஸ், ஐசோதெர்மல் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா நம்ம யூனிட் 1 வந்து டீட்டெயிலாக பார்த்தோம். இதில் பக்கத்தில் பிவி டயக்ராம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஐசோதெர்மல் ப்ராசஸ். நம்பர் 2 பிவி டு த பவர் ஆஃப் n ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட், அதாவது பாலிட்ரோபிக் ப்ராசஸ்.
தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பிவி டு த பவர் ஆஃப் காமா ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அடியபெட்டிக் ப்ராசஸ். இந்த ஐசென்ட்ரோபிக் ஆர் அடியபெட்டிக் கம்ப்ரஷன் பார்த்தீங்கன்னா ஐசி இன்ஜினில் வந்து யூஸ் பண்ணுறோம். அங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஏர் ஃபியூல் மிக்சர் அல்லது ஏர் பார்த்தீங்கன்னா ஐசென்ட்ரோபிக்காக, அதாவது அடியபெட்டிக் மெத்தடில் வந்து ப்ராசஸ் மூலமாக கம்ப்ரஸ் ஆகுது உள்ளார வந்த ஏர் ஃபியூல் மிக்சர். அதேமாரி பாலிட்ரோஃபிக் கம்ப்ரஷன் பிவி டு த பவர் ஆஃப் என் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்டுங்கிற அந்த லாவை ஃபாலோ பண்ணி இருக்கக்கூடிய ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் நம்ம டீட்டெயிலாக வந்து ஃபஸ்ட் யூனிட்டில் பார்த்தோம். இது பார்த்தீங்கன்னா ரெஃப்ரிஜரேஷனில் பெல் காலமன் சைக்கிளில் வந்து இந்த பாலிட்ரோஃபிக் கம்ப்ரஷன் ப்ராசஸ் வந்து யூஸ் ஆகுது. இதேமாதிரி தேர்ட் ஒன் ஐசோதெர்மல் கம்ப்ரஷன். இந்த கம்ப்ரஷன் போது பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் ஆஃப் த ஏர் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட், அதாவது டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அடுத்து பவர் ரெக்யர்ட் டு டிரைவ் த கம்ப்ரஸர். வாட் ஆர் த அசம்ப்ஷன்ஸ் ரெக்யர்ட் பவர் required to drive the compressor? Number 1, there is no pressure drop through the suction and delivery valve. அதாவது சக்ஷன் வால்வு டெலிவரி வால்வில் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் ட்ராப் வந்து இருக்காது. நோ ப்ரெஷர் ட்ராப். நம்பர் 2, கம்ப்ளீட் கம்ப்ரஷன் ப்ராசஸ் டேக்ஸ் பிளேஸ் இன் ஒன் சிலிண்டர். ஒரு சிலிண்டரில் பார்த்தீங்கன்னா ஒரே சிலிண்டரில் கம்ப்ளீட் கம்ப்ரஷன் வந்து நடக்கும். தேர்ட் ஒன், தேர் இஸ் நோ கிளியரன்ஸ் வால்யூம் இன் த கம்ப்ரஸர் சிலிண்டர். கம்ப்ரஸர் சிலிண்டரில் பார்த்தீங்கன்னா கிளியரன்ஸ் வால்யூம் வந்து இருக்காது. ப்ரெஷர் இன் த சக்ஷன் லைன் அண்ட் டெலிவரி லைன் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். இப்போ ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா அந்த சக்ஷன் சைடு அதே மாதிரி டெலிவரி சைடு அந்த லைனில் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. த ஒர்க்கிங் ஃப்ளூயிட் பிஹேவ்ஸ் ஆஸ் எ ஃபர்வர்ட் கேஸ். இதில் ஒர்க்கிங் ஃப்ளூயிட் பார்த்தீங்கன்னா நம்ம ஏர் பார்த்தீங்கன்னா பிஹேவ்ஸ் ஆஸ் எ ஒரு ஃபர்வர்ட் கேஸ். சிக்ஸ்த் ஒன், தேர் இஸ் நோ ஃப்ரிக்ஷன் லாஸஸ். இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரிக்ஷன் லாஸ் வந்து இல்லை. தீஸ் ஆர் த பவர் ரெக்யர்ட் டு டிரைவ் த கம்ப்ரஸர். இந்த கம்ப்ரஷன் ப்ராசஸில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா பாலிட்ரோஃபிக் கம்ப்ரஷன் ப்ராசஸ் பிவி டு த பவர் ஆஃப் என் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். இது பாலிட்ரோஃபிக் ப்ராசஸ்னுடைய பிவி டயக்ராம். இதில் பார்த்தீங்கன்னா 1 to 2 பார்த்தீங்கன்னா சக்ஷன் ஏர் வந்து உள்ளார வரக்கூடியது. அதேமாதிரி 2 to 3ல் பார்த்தீங்கன்னா கம்ப்ரஷன் டேக்ஸ் பிளேஸ். 2 to 3ல் கம்ப்ரஷன் வந்து நடக்கு. 3 to 4 பார்த்தீங்கன்னா அந்த டெலிவரி சைடு. அப்போ the net work done on the air per cycle is given by the area. இது பார்த்தீங்கன்னா 1 2 2 3 4 then 4 to 1. இது வந்து நெட் ஒர்க் டன் ஏரியா. தட்ஸ் ஈக்குவல் டு ஒர்க் டன் டியூரிங் கம்ப்ரஷன். அதாவது 2 to 3 பார்த்தீங்கன்னா கம்ப்ரஷன் ப்ராசஸ்னுடைய ஒர்க் டன் ப்ளஸ் ஒர்க் டன் டியூரிங் டெலிவரி 3 to 4 பார்த்தீங்கன்னா டெலிவரியும் போது இருக்கக்கூடிய ஒர்க் டன். இந்த ரெண்டை வந்து ஆட் பண்ணி அதை வந்து செக்ஷன் சைடு 1 to 2ல் அதனுடைய ஒர்க் டன்னை வந்து மைனஸ் பண்ணுறோம். இப்படி பண்ணும்போது நமக்கு வந்து நெட் ஒர்க் டன் ஆன் த ஏர் பர் சைக்கிள் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். இப்போ ஒர்க் டன் டியூரிங் த கம்ப்ரஷன் 2 to 3 பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட் யூனிட்டில் படிச்சுக்கிறோம். P2 V2 minus P1 V1 by n minus 1 for polytropic process plus work done during delivery பார்த்தீங்கன்னா P2 V2 minus இந்த section side work done பார்த்தீங்கன்னா pressure into volume P1 into V1. இப்போ இதை மறுபடியும் எப்படி எழுதுகிறோம் அப்படின்னா P2 V2 n minus 1 வந்து காமன் எடுத்தோம்னா P2 V2 minus P1 V1 plus P2 V2 into n minus 1 minus P1 V1 into n minus 1. again மறுபடியும் எப்படி எழுதுறேன்னு கேட்டிங்கன்னா P2 V2 minus P1 V1 இந்த n minus 1 வந்து இந்த P2 V2 ஓட மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ n into P2 V2 minus P2 V2 minus இந்த n minus 1 வந்து P1 V1னால மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ n into P1 V1 plus P1 V1. இதில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் P2 V2 மைனஸ் P2 V2 ரெண்டு கேன்சல் ஆயிரு. அதே மாதிரி இங்கே P1 V1 அதே மாதிரி இங்கே மைனஸ் P1 V1 இந்த ரெண்டு கெட் கேன்சல்டு.
divided by n minus 1. இப்போ ரிமைனிங் என்ன இருக்குன்னா n into p2 v2 minus n into p1 v1 divided by n minus 1. அப்போ n வந்து வெளியில் எடுத்தோன்னா n into p2 v2 minus p1 v1 divided by n minus 1. By the characteristic equation நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்ட் யூனிட்டில் படித்தோம் p1 v1 equal to mrt1 and p2 v2 equal to mrt2. அப்போ p1 v1க்கு பதிலாக நாம் என்ன பண்ணுறோம் mrt1 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அதேமாதிரி p2 v2க்கு பதிலாக mrt2 வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ work done equal to n into mrt2 minus mrt1 divided by n minus 1. இப்போ இதில் n by n minus 1 into mr வெளியில் எடுத்துடுறோம். அப்போ t2 minus t1. அப்போ n by n minus 1 mrt1 into இந்த t2 minus t1 மேலே இருக்கிறதுல இந்த t2 minus t1 வந்து divided by t2வால் டிவைட் பண்ணால் t2 by t1 then t1 divided by t1 இந்த ரெண்டு கேன்சல் ஆயிரு, அதனால -1 வரும். அடுத்து ஃபார் அ பாலிட்ரோபிக் ப்ராசஸ் டெம்பரேச்சர் ப்ரெஷர் ரிலேஷன்ஷிப்பில் t2 by t1 equal to p2 by p1 to the power of n minus 1 by n. Therefore work done equal to நம்ம அந்த t2 by t1க்கு பதிலாக என்ன பண்ணுறோன்னா p2 by p1 to the power of n minus 1 வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ n by n minus 1 mrt1 into p2 by p1 to the power of n minus 1 by n minus 1 kilojoule per cycle. Then இங்கே mrt1க்கு பதிலாக என்ன பண்ணுறோம் p1 v1 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ n by n minus 1 into p1 v1 into p2 by p1 to the power of n minus 1 by n minus 1 kilojoule per cycle. Therefore power required equal to work done per second in kilowatt. For single acting compressor என்ன பண்ணுறோம், இந்த work done வந்து கம்ப்ரஸனுடைய ஸ்பீடோட மல்டிப்ளை பண்ணுறோம். சிங்கிள் ஆக்டிங் கம்ப்ரஸர் இருந்துச்சுன்னா w into n. அதே மாதிரி டபுள் ஆக்டிங் கம்ப்ரஸர் இருந்துச்சுன்னா 2 into w into n. இதை வந்து பவர் ரெக்யர்ட் டு டிரைவ் த கம்ப்ரஸர். தேங்க்யூ.